உண்மையிலுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரோபோசங்கர் சார் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சாரோட மதரின்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே க்ளோஸு. ரொம்ப நல்லா பேசுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டமாக நான் ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன்னா போதும், உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஆறுதலாக பேசுவாங்க. அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. இப்படி இருடா, அப்படி இரு, நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், உன்னை இது பிடிக்கும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு முகம் தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு டைமும் நான் சின்னதாக ஃபீல் பண்ணால் கூட எனக்கு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போலாம் நிறைய சொல்லியிருக்காங்க, சாரை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட காமெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நான் ஒரு காமெடி எடுத்து வச்சுருந்தேன், சாரோட நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த நியூஸை கேட்டோன்னே என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலங்க. அவர் அதிகமாக சொன்ன விஷயம், நீங்கள் என்ன வேணாலும் சம்பாதிங்க, எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுபவப்பட்டதுனால தாங்க சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக் 8 பேக் எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும். இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன், நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒண்ணு பழகிடுறோம்.